அவர் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, அதற்கு வந்து பதில் சொல்வதற்கு வக்கு இல்லை. ஏன்னா ஃபேக்ட். அது என்னன்றது உங்கள் டேடி மோடி அதை எடுத்து இடி அங்கே கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னும் பொழுது இப்போ பேச மாட்டீங்க. நீங்கள் வந்து மோடி அவர்களை வந்து கடுமையாக எதிர்க்கிறேன், இந்த ஓட்டு திருடை கொடுத்து எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய நீங்கள், மோடி அவர்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளம் விரிப்பது அவங்களுக்கு அப்போ மட்டும் உங்களுடைய இரும்பு கரம் கொண்ட காவலருடைய கைகள் வந்து செயல்படுவதுன்றதெல்லாம் நம்ம சாமானிய வீட்டு பிள்ளைகள் மீது கை வைக்கும்போது நடக்கலன்றதான் விஜய் அவர்கள் கோட் பண்ணார். என்னது, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் விவகாரம் வரைக்கும் பேசினார். நில வளங்களை பற்றி பேசினார், இயற்கை வளங்களை பற்றி பேசினார், பரந்தூர் விமான நிலையத்தை அந்த நிலத்தை கையகப்படுத்தி பேசினார், இங்கே இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை குறித்து பேசினார். அவர் பேசாத அரசியல் இங்கே நடந்த எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம சொன்னும் போதே முன்பே நம்ம பேசணும். விஜய் அவர்கள் தனித்தனியாக ரியாக்ட் பண்ண விரும்பலை. ஒட்டுமொத்தமாக பிரச்சனைக்கு யார் காரணம், திமுக போது அவங்களை முடிக்கிறது தான் காரணம்ன்றது. ரெண்டாவது, அவர் கவனத்துக்கு இது போலன்னு சொல்லும் போது தான் நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் பாருங்கன்றதான் நேற்று கோட் பண்ணது. எங்களுக்கான கொள்கை என்பது நல்லாட்சி கொடுப்பது, மக்களை நல்லபடியாக வாழ வைப்பது, இதுதான் மெயினான விஷயம். திருடர்களை இங்கிருந்து தடுத்துவது, அப்புறப்படுத்துவது, இதற்கு மேல என்ன வேணும் கொள்கை? உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.